ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் முட்டையை வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் இது. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல்லை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும், அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ தக்காளியை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு தக்காளி எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம 4-5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். காரம் அதிகமாக இருக்கும் வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சோம்னா நல்லா அது தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் தான் வெந்துட்டுருக்கணும். இனி கொஞ்சம் நம்ம வேக விட்டோம்னா கொஞ்சம் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷமே அதுக்கு போதும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டியில் முட்டையை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு ரெண்டையுமே அதில் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கிரேவியில் இதை ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கலந்து விடக்கூடாது. கலந்து விடாமல் அப்படியே நம்ம அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சணும். ஒரு 4 நிமிஷம், 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. சிம்மில் இருந்துச்சுன்னா அந்த முட்டை மஞ்சக்கருவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை கலந்தெல்லாம் விட வேண்டாம். நம்ம பரிமாறுவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் எடுத்துக்கிட்டால் போதும். மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிரேவி பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கரண்டியில் எடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக வரும். அதை எடுத்து நம்ம சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை முழுசாக போடுறப்போ நம்ம மிளகு அந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, நல்லா உப்பு பிடிச்சி சூப்பராக இருக்கும். மிளகு தூள் உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க, அதனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கும் 2க்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதே போல் நீங்களும் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.